Class 12, important questions, chapter 2, question number 10. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta is equal to y plus 1 by y, show that subdivision 1 x by y plus y by x equal to 2 cos alpha minus beta, subdivision 2 xy minus 1 by xy equal to 2y sin alpha plus beta. இல்ல மொத்த 4 சப்டிவிஷன் இருக்கு. முதல் 2 சப்டிவிஷன் மட்டும் கொடுத்திருக்கேன். கண்டினியூஸா பார்த்துக்கலாம். சொல்யூஷன். The following steps are common to all the 4 subdivisions given that x plus 1 by x is equal to 2 cos alpha. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரணும். அதாவது இந்த ஃபிராக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ மல்டிப்ளை த்ரூ பை எக்ஸ். வி கெட் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். இது எக்ஸ்எல் மட்டும்னா பிளஸ் 1 தான் வரும். இது எக்ஸ்எல் மட்டும்னா 2x cos alpha. இப்போ 2x cos alpha லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x cos alpha பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a ஃபார்முலா, which is equal to minus b. b ஓட வேல்யூ வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ minus 2 cos alpha தான் b. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் 2 cos alpha போட்டா போதும். அடுத்த பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் போட்டுக்கோங்க. b ஸ்கொயர்னு சொன்னா அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ 4 cos ஸ்கொயர் ஆல்பா வரும். அப்புறம் மைனஸ் 4ac, ஏயும் ஒன்று தான் சியும் ஒன்று தான் பாருங்க. சி ஒன்று ஏயும் ஒன்று. ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ 4 இன்டூ 1 இன்டூ 1 வந்து மைனஸ் 4 தான் வரும். ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருக்கட்டும். இந்த ரெண்டுலையும் எதை காமன் எடுத்துடலாம்னா மைனஸ் 4 காமன் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கோ ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் மைனஸ் 4 காமன் எடுத்துட்டோம்னா இதுல வந்து பிளஸ் 1 வரும். அப்புறம் இதுல மைனஸ் 4 இருந்தால் இதுல மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். சரி, டிவைடட் பை 2 இன்டூ 1 2 தான். இப்போ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ். இப்போ இதை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சொல்லலாம். அப்போ மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். டிவைடட் பை 2ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்துடலாம் பாருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4க்கு 2 வரும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு சைன் ஆல்ஃபா வரும், மைனஸ் இருக்கிறனால ஐ போட்டுடணும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ போட்டு 4க்கு 2 போட்டுருங்க, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு சைன் ஆல்ஃபா போட்டு பை 2 போட்டுருங்க. இப்போ 2 எல்லாம் காமன் எடுத்து கட் கொடுத்துட்டீங்கன்னா அதான் எக்ஸ். விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் முதல்ல பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம திரும்ப 1 பை எக்ஸா மைனஸ்ன்னு எடுத்துக்கிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம 2 காமன் எடுத்து கட் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆயில நோட்டேஷன் எழுதிடுறேன். ஈக்குவல் டு இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதே மாதிரிதான் இங்க பாருங்க ஒய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யையும் இதே மாதிரி பண்ணலாம். அதனால சிமிலர்லின்னு எழுதிடலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு எழுதிடலாம். இதை நீங்க சிமிலர்லின்னு எழுதினாலே போதும். இப்போ இதையும் ஆயில நோட்டேஷன் எழுதுனா இ பவர் ஐ பீட்டான்னு எழுதணும். இப்போ பாருங்க இது எதுக்காக இப்படி எழுதியிருக்கோம், என்ன கிவன்? கிவன் வந்து 2 cos beta is equal to y plus 1 by y ன்னு கொடுத்ததுனால இதை யூஸ் பண்ணி எழுதுனா இந்த மாதிரி தான் வரும். இந்த ஃபார்முலா போட்டு எழுத வேண்டியது வரும். சரி, இந்த ஸ்டெப் அவ்வளோத்தையும் 4 சப்டிவிஷன் கேட்டாலும் தனித்தனியா பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் 1. To prove x by y plus y by x is equal to 2 cos alpha minus beta, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் முதல்ல x by y கண்டுபிடிக்க போறேன். அப்போ x by y is equal to xக்கு வேல்யூ ஆயில நோட்டேஷன் e பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதிடுறேன். பை ஒய்க்கு வந்து இ பவர் ஐ பீட்டான்னு எழுதிடுறேன். இதை மாதிரி டிவைட் பண்ணும்போது பேஸ் சேமா இருந்தால் பவரை மைனஸ் பண்ணுவோம். அப்போ இ பவர் ஐ இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு இதை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருங்க. அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஒய் பை எக்ஸ்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ இன்வெர்ஸ்னு போட்டலாம். இன்வெர்ஸ்னு போட்டா என்ன போதும் பாருங்க, இ பவர் மைனஸ்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஐ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, பவர்ல மைனஸ் போட்டா போதும். அப்போ மைனஸ் போட்டா இந்த ஐ இருக்கிறதுல மைனஸ் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அப்போ ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ
sin alpha minus beta எழுதிடலாம். இப்ப நமக்கு x by yையும் y by xையும் add தான் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க add தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப ரெண்டையும் add பண்ணணும்னா பாருங்க அப்படி add பண்ணிடலாம். Adding we get x by y plus y by x is equal to, இங்க add பண்ணும்போது இதெல்லாம் cancel ஆயிரும். இந்த plus term இந்த minus term cancel ஆயிரும் பாருங்க. இது plus I term, இது minus I term cancel ஆயிட்டா மீதி இருக்கு. இது 2 times இருக்கு. 2 times cos alpha minus beta. Hence proved. Second subdivision பாருங்க. xy minus 1 by xy equal to 2i sin alpha plus beta. Let x is equal to cos alpha plus I sin alpha, இது நம்ம அங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். equal to e power I alpha, இது Euler notation. Similarly y is equal to cos beta plus I sin beta equal to e power I beta, இது நம்ம அங்கே எழுதி வச்சிருந்தது. அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ சொல்யூஷன் 2 எடுத்துக்கிடுவோம். என்ன ப்ரூவ் பண்ணணும்? xy minus 1 by xy equal to 2i sin alpha plus beta, இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப நான் முதல்ல x into y கண்டுபிடிக்கணும். இந்த x ஐயும் y மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப x into y is equal to e power I alpha into e power I beta. Euler notationல எழுதிடுவோம். அப்ப இதை ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். பேஸ் சேமா இருக்கு. அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணா போதும். e power I into alpha plus beta எழுதினா போதும். இப்போ இதை நீங்க போலார் ஃபார்ம்ல எழுதிருங்க. Euler ஃபார்ம்ல வந்து சும்மா செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் போலார் ஃபார்ம் எழுதினா ஈஸியா இருக்கும். அப்போ ஈக்குவல் டு cos alpha plus beta plus I sin alpha plus beta ன்னு வரும். இது xy. அப்ப 1 by xy என்ன? இதுக்கு ரெசிப்ரோக்கல். அப்ப ரெசிப்ரோக்கல்னா இன்வர்ஸ்னு போடுறேன். இன்வர்ஸ் போட்டா பாருங்க e பவர் என்ன கிடைக்கும்? மைனஸ் I alpha plus betaன்னு வரும். அல்லது இதுல நடுவுல மைனஸ் போட்டு டைரக்டா எழுதிருங்க, ஒண்ணும் இல்லை. அப்போ which is equal to cos alpha plus beta minus I sin alpha plus betaன்னு எழுதிடணும். இப்போ பாருங்க இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணா கேன்சல் ஆகும்னா, அதாவது மைனஸ் பண்ண சொல்லியிருக்கு பாருங்க, ரெண்டு கடையில மைனஸ். அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்டிங் these two implies xy minus 1 by xy. அப்போ மைனஸ் பண்ணும்போது ரெண்டாவது லைனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும். அப்போ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இது சைன் மாறின பிறகு 2i sin alpha plus betaன்னு கிடைக்கும். இதைத்தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. Subdivision 3, x power m by y power n minus y power n by x power m equal to 2i sin m alpha minus n beta. இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு பண்ணோம்ல, அந்த அசம்ஷனை எடுத்துக்கிடுவோம். லெட் x ஈக்குவல் டு இந்த வேல்யூல இருந்து x கிடைக்குது பாருங்க, cos alpha plus I sin alpha. இது Euler notation எழுதுனா e power I alpha. அதே மாதிரி இந்த வேல்யூல இருந்து y is equal to எழுதலாம். Similarly y is equal to cos beta plus I sin beta. இதை Euler notation எழுதுனா e power I beta. இப்போ சொல்யூஷன் 3, x power m by y power n minus y power n by x power m equal to 2i sin m alpha minus n beta. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்குவோம், x power m by y power m. அப்ப நியூமரேட்டர்ல e power I alpha power m divided by e power I beta power n. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டிவைடட் பை இருக்கிறதுனால பவர்ல கொண்டு போனா மைனஸ் ஆயிரும். e power m alpha into e power minus I n beta equal to, மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா பவரை ஆட் பண்ணுவோம். இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ்னு எழுதிடலாம். அப்ப e பவர் I காமன் எடுத்தாச்சு. m alpha minus n beta. இதை போலார் ஃபார்முக்கு எழுதிருங்க. அப்போ cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. இப்ப ரெண்டாவது பார்ட் பாருங்க, y பவர் n by x power m. இதை எடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் தான், இன்வர்ஸ். அப்ப இன்வர்ஸ் சொன்னா என்ன பண்ணா போதும், I பார்ட்டுக்கு மட்டும் மைனஸ் போட்டா போதும். அதனால எழுதுறேன் பாருங்க, e பவர் என்ன போட்டேன் பாருங்க, மைனஸ் I m alpha minus n beta. அப்ப இதை போலார் ஃபார்முக்கு எழுதுறா இருந்தா cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. இப்ப ரெண்டையும் மைனஸ் தான் பண்ணும். மிடில் இருக்க சைன் பாருங்க மைனஸ். அப்ப மைனஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க, சப்ட்ராக்டிங் x power m by y power n minus
y power n by x power m is equal to இதை மைனஸ் பண்ணும்போது செகண்ட் லைனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்ப சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்க சைன் சேஞ்ச் பண்ணும்போது பிளஸ் 2i sin m alpha minus n பீட்டான்னு கிடைக்கும். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய தேர்ட் பார்ட். அடுத்து சப்டிவிஷன் 4. ஃபோர்த்துக்கும் கிவன் இதுதான் cos alpha equal to x plus 1 by x. அப்ப x is equal to cos alpha plus i sin alpha கிடைக்கும், equal to e power i alphaன்னு கிடைக்கும். செகண்டும் பாருங்க y plus 1 by y equal to 2 cos betaன்னு இருக்கு. அப்போ similarly y is equal to cos beta plus i sin beta. இது ஆயிலர் நோட்டேஷன் எழுதுனா e power i betaன்னு எழுதிடலாம். சொல்யூஷன் fourth subdivision x power m y power n plus 1 by x power m y power n is equal to 2 times cos m alpha plus n beta ன்னு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிப்போம். x power m into y power n is equal to x power m னா x வந்து உங்களுக்கு e power i alpha. அப்ப e power i alpha whole power m into e power i beta whole power n. இப்ப இது ரெண்டையும் மல்ல பண்ணோம்னா இந்த பவர் ரெண்டையும் மல்ல பண்ணிக்கலாம். அப்ப e power m alpha பிளஸ் n பீட்டான்னு எழுதிடலாம். ஏன்னா பேஸ் சேமா இருக்கு, பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா போதும். இது ஆயிலர் நோட்டேஷன்ல இருக்கு. இப்போ போலார் ஃபார்ம் மாத்திருங்க. அப்ப காஸ் ஆஃப் m ஆல்பா பிளஸ் n பீட்டா பிளஸ் i சைன் m ஆல்பா பிளஸ் n பீட்டான்னு எழுதிடலாம். இப்போ இதோடைய ரெசிப்ரோக்கல் பாருங்க. ரெசிப்ரோக்கல் போடும்போது அப்ப ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ரெசிப்ரோக்கல், அப்போ ஐக்கு மட்டும் மைனஸ்னு மாத்தினா போதும். அப்ப e பவர் மைனஸ் i m ஆல்பா பிளஸ் n பீட்டான்னு எழுதுங்க. அப்ப இதுக்கு போலார் ஃபார்ம் பாத்தீங்கன்னா cos m alpha plus n beta minus i sin m alpha plus n beta. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணுங்க பாருங்க. adding these two we get x power m y power n plus 1 by x power m y power n is equal to ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் பாத்தீங்கன்னா இது 2 times cos ஆஃப் m alpha plus n beta. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய fourth part. Hence proved.